அப்பதான் இடியாப்பக்காரன் யாருன்னு பார்க்க முடியும், இடியாப்பம் விற்கானா இல்லையான்னு பார்க்க முடியும். எப்படி வந்துட்டு போறான் நம்ம தெருவுக்குள்ள? ஒரு சமயம் பிளேன்ல வந்து சத்தம் போட்டு போறானோ? சரோஜா, உங்க அம்மா சொன்னா இடியாப்பம் எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிடுவியாமா? இடியாப்பக்காரனை கண்ணிலே பார்க்க முடியல, இடியாப்பம் எங்க இருந்து வாங்க? ஆமா, எதுக்கு குடத்தை தூக்கிட்டு வந்திருக்கிய? அது வந்துமா, எனக்கு தேங்காய் பால்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம குடும்பத்துக்கே இடியாப்பம் வாங்க போறோம்ல. வீட்டுல சுத்தி முத்தி பார்த்தேன், ஒரு பெரிய பாத்திரத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அதான் குடத்துல இருந்த தண்ணியை தூக்கி தூர ஊத்திட்டு தேங்காய் பால் வாங்கலான்னு தூக்கிட்டு வந்துட்டேம்மா. போடி, தேங்காய் பால் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு நான் எடுத்து வச்சிருந்த தண்ணி தூக்கி தூர ஊத்திட்டு எடுத்துட்டு வந்தியே. தேங்காய் பால் என்ன தண்ணி வண்டியிலே வருது? ஆளாளுக்கு குடத்துல பிடிச்சிட்டு போறதுக்கு. அவனே இடியாப்பம் விற்கானா இல்ல வெடி விற்கானான்னு தெரியல. சரணி பத்த சூட்ட மாதிரி அந்த பக்கம் ஓடிறியா, அந்த பக்கம் ஓடிறியா? வெளியே வந்து பார்த்தா ஆளே பார்க்க முடியல. இதுல நீங்க வேற குடத்தை தூக்கிட்டு தேங்காய் பால் வாங்க வந்தேன்னு வந்து நிக்கிறிய. சரோஜா, அப்படின்னா இன்னைக்கு இடியாப்பம் வாங்க முடியாதாம்மா? நான் வரும்போதே இடியாப்பம் போயிட்டேன் பாட்டி. எங்க இருந்து இடியாப்பம் வாங்க? எங்க அம்மாட்ட போய் உப்புமா கண்டு சொல்லிட்டு குடத்தை தூக்கிட்டு அங்க போடுங்க. சரோஜா, இடியாப்பக்கார சத்தம் கேட்டுச்சு, நீ பாத்தியா? ரோசாப்பக்கா, நான் அந்த இடியாப்பக்காரரை கண்ணில் பார்த்துலன்னு ஒரு மாசமா தேடிட்டு தான் இருக்கேன். சத்தம் கேட்கும் போதெல்லாம் ஓடி வந்து பாப்பேன், பார்த்துருங்க ஆளே காண முடியல. எப்படிதான் போறாரு, எங்க இருந்தா சத்தம் வருதுன்னே தெரியல. உண்மையில இந்த ஊருக்குள்ள தான் இடியாப்பத்தை விற்காரா இல்ல விண்வெளியில கொண்டு போய் விற்காரா தெரியல. ஆமா சரோஜா, சத்தம் கேட்டுச்சேன்னு நானும் வெளியே வந்த மத்துக்கு ஆளே காணும். நீங்களாவது இப்பதான் வந்திருக்கேன், அப்பவே வந்துட்டேக்கா, பார்க்கவே முடியல. அப்படியே நீ அப்பவே வந்துட்டு அப்பயே பார்க்க முடியலையா? ஆமாக்கா, அந்த ஆள் சத்தம் மட்டும் தான் வருது, எங்கதான் விற்காருன்னே தெரியல. மின்னல் மாதிரி சர்றன்னு இந்த பக்கம் ஓடிறியாரு, சர்றன்னு அந்த பக்கம் ஓடிறியாரு. ஏய் சரோஜா, என்ன பாட்டி? எனக்கு இன்னைக்கு இடியாப்பம் தாமா வேணும். இடியாப்பம் சாப்பிடணும்னு மனசுக்குள்ள ஆசை வந்துட்டு. உப்புமாக்கு இப்புமாலாம் சாப்பிட முடியாது, இடியாப்பம் தான் வேணும். பாட்டி, இடியாப்பக்காரனா பேட்டானே, நான் இடியாப்பத்துக்கு எங்க போவேன்? இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க பாட்டி, உப்புமா தான் வரும். இல்லம்மா, எனக்கு இன்னைக்கு இடியாப்பம் தான் வேணும். தேங்காய் பாலை 5 அறிவு மாதிரி ஊற்றி இடியாப்பத்தை அதுல நனைச்சி தொண்டைக்குள்ள தூக்கி போட்டா ஷர்ன்னு உள்ள இறங்கிடும். சர்றன்னு இறங்க உங்க தொண்டை என்ன சறுக்கு மரமா? போங்க பாட்டி, உப்பா கிண்ட சொல்லுங்க எங்க அம்மைய. ஆஹா, எனக்கு இடியாப்பம் தான் வேணும். இடியாப்பம் திங்க ஆசை வந்துட்டு, அதனால அதை சாப்பிட்டே ஆகணும். பாட்டி, இடியாப்பம் இடியாப்பம். பாட்டி வாய மூடுங்க பாட்டி. இதை கேட்டு 4 பேர் ஓடி வந்துட போறாவே. ஏற்கனவே இடியாப்பக்காரன் ஏமாத்திட்டு போயிட்டானே, எல்லாம் தெருவுல நின்றுட்டு இருக்கு. நம்ம வீட்டை தேடி ஓடி வந்துருவா பாட்டி. எனக்கு இன்னைக்கு சாப்பிட இடியாப்பம் தான் வேணும். இந்த உப்புமாலாம் திங்க முடியாது. நீ ஒன்று வாங்கிட்டு வந்துட்டா இல்லை வீட்டில செஞ்சுட்டா? வர வர நீங்க சின்ன குழந்தையிலே மோசமா போயிட்டே பாட்டி. ஒன்னு கேட்டா ஒரே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறிய. இடியாப்பத்துக்கு நான் இப்ப எங்க போவேன்? அதான் இடியாப்பக்காரன் வந்துட்டு போயிட்டான்ல, நாளைக்கு பாப்போம். வேண்டும் வேண்டும், எனக்கு இடியாப்பம் வேண்டும். சரோஜா, அதான் பாட்டி ஆசைப்படியாவல்ல, பாட்டிக்கு எப்படியாவது இடியாப்பம் வாங்கி கொடுப்பா. வந்து வயசான காலத்துல கேட்காவ பத்தியா? ஏக்கா, இடியாப்பத்துக்கு நான் எங்கக்கா போவேன்? இடியாப்பம் இடியாப்பம். ஹாய், இடியாப்ப சத்தம் கேக்குது. சரோஜா, அங்க பாரு, குழந்தை கடை போட்டிருக்கா. ஆமாக்கா, இடியாப்பம் இடியாப்பம் தான் சத்தம் கேக்குது. அப்படின்னா இடியாப்ப கடை தான் போட்டிருப்பா போல. பாட்டி, இன்னைக்கு இடியாப்பம் கிடைச்சிட்டு. சரிம்மா சரோஜா, வா இப்படியே போவோம். இப்படியே போனியல்னா குடத்தாலே அடிப்பா, குடத்துக்கு உள்ள எரிஞ்சிட்டு வாங்க. நம்ம 2 பேரும் இடியாப்பம் அங்கே இருந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோம். சரிம்மா, கொண்டு போய் வச்சுட்டு வரேன். ரோசாப்பக்கா, நீங்க வரல? நீ போ சரோஜா, நான் போய் வீட்டுல ரூபாய் எடுத்துட்டு பாத்திரத்தை எடுத்துட்டு வரேன். பாத்திரம் எதுக்குக்கா? அவளே பார்சல் கட்டி தந்துருவாளே. இருக்கட்டும் சரோஜா, ரூபாயாவது எடுத்துட்டு வரணும்ல, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீனும் பாட்டி முதல்ல போய் வாங்கி சாப்பிடுங்க. சரிக்கா. இடியாப்பம் இடியாப்பம். இடியாப்பமா இடியாப்பம் இடியாப்பம் இடியாப்பம். ஆமா, காலையில இருந்து கத்துற நீ தானே, இல்ல வேற யாரும் வந்து கத்துனாவளா? என்ன உனக்கு கேள்வி? என் கடையில் நான் தான் கத்துவேன். காலையில வேற ஆளை வச்சு கத்துவேன், மாலையில வேற ஆளை வச்சு கத்துவேனா? முதல்ல கத்துனது நீ இல்லையே. காலையில ஆனா தினமும் இடியாப்பம் இடியாப்பம்னு கேக்குது. வெளியே வந்து பார்த்தா ஆளை காண முடியல. ஆமா, முதல்ல வந்தது ஆம்பளையாள் தானே? ஆம்பளையாளோ பொம்பளையாளோ, நான் இடியாப்பம் தான் அவிச்சுக்கிட்டு இருக்கேன். உனர் என்ன இன்னைக்கு திடீர்னு இடியாப்பம் போட்டுருக்கா? அதுவும் காலையில இடியாப்பம் போட்டுருக்கா? ஓனர், அது வந்து காலையில உங்களை மாதிரியே இடியாப்பத்துக்கு நிறைய பேர் அலையாவன். இடியாப்பக்காரர் இடியாப்பம் கொண்டு வர மாட்டேங்காரு, இடியாப்பம் கத்திட்டு போயிருயாருங்க. அவன் இடியாப்பத்துக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு ஓனர். அதனால தான் இடியாப்பத்தை நான் இன்னைக்கு பிடிச்சிட்டேன். இவ்வளவு நேரத்துக்கு 50 இடியாப்பம் வித்துட்டேன் ஓனர். 50 உப்பா 500 உப்பா, ஆனா ரூபாயே இல்லைன்றா. ஓனர், எனக்கு மட்டும் இடியாப்பம் செய்யறதுக்கு மெட்டீரியல் என்ன சும்மாயே வருது? எல்லாம் ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தானே செஞ்சுட்டு இருக்கேன் ஓனர். அசல் போக லாபம் கொஞ்சம் தான் வரும். ஆமா, மெட்டீரியல் வாங்கிட்டு
வந்து செஞ்சிட்டாரு. அப்போ அரிசி மாவுலாம் போட்டு செய்யலையோ? அரிசி மாவு போட்டு தான் செஞ்சிருக்கோம் ஓனர். இதை செய்ய உனக்கு நிறைய ரூபா ஆகிரும். சரி, ஒரு இடியாப்பம் எவ்வளவு? ஓனர் ஒரு பிளேட் 50 ரூபா தான் ஓனர். நான் ஒன்னும் உன்ட்ட பிளேட் விலை கேட்கல, இடியாப்பத்துக்கு மட்டும் விலையை சொல்லு. ஓனர் இடியாப்ப விலை தான் ஓனர் 50 ரூபா. ஏ அம்மா, இடியாப்ப விலை கேட்டா இடி இறக்கிட்டா. 5 ரூபா 10 ரூபா ஒரு இடியாப்ப விலை கேள்விப்பட்டிருக்கேன். 50 ரூபாய்க்கு யாராவது விப்பாங்களா? இதெல்லாம் ரொம்ப அநியாய கொள்ளையா தான் இருக்கு. ஓனர் இடியாப்பத்துக்கு சிக்கன் குருமா வச்சிருக்கேன் ஓனர். இடியாப்பத்துக்கு வந்து யார் சிக்கன் குருமா வைக்க சொன்னது? தேங்காய் பால் எடுத்து சீனி போட்டு வைக்க வேண்டியதானே? ஓனர் அப்படியும் சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். ஆனா சுகர் இருக்கவையெல்லாம் வாங்கி சாப்பிடியாவில்ல, அவைய சிக்கன் குருமானா ஈஸியா வாங்கி சாப்பிட்டு போயிருவாவ. தேங்காய் பால் சீனி போட்டு வச்சாச்சுன்னா எல்லாரும் வாங்கி திங்க மாட்டாவ. ஆமா, அப்ப இந்த ஊர்ல இருக்கவே முக்காவாசி பேர் உனக்கு சுகர் பேஷண்ட் தான் இருக்காங்க போல. அவள வேற வாங்க கிடைக்கிற பையன் எடுத்து வரவ. நீ அதனால சிக்கன் குருமா வச்சிட்டு உட்கார்ந்திருக்க. ஒரு இடியாப்பத்தை 5 ரூபாய்க்கு போடு. 5 ரூபாய்க்குனா ஒரே ஒரு சுத்து தான் வரும், பரவாயில்லையா ஓனர்? அதுக்கு அந்த முக்கு கடையில போய் முறுக்க வாங்கி கடிச்சிட்டு காப்பியை குடிச்சிட்டு போயிருவானே. எதுக்கு வாங்க கடையில வந்து இடியாப்பத்தை திங்கனா? போங்க முறுக்கதுன்னு காப்பி குடிங்க, எனக்கு என்ன? என் கடை இடியாப்பத்துக்கும் சிக்கன் குருமாவுக்கும் ஒரு ரசிகர்கள் இருக்காவ, அவி வந்து வாங்கிக்கிடுவோம் ஓனர். உனக்கு என்னத்து போட்டாலும் வித்து போயிருக்கல, அந்த திமிர்ல பேசிட்டு இருக்க. ஓனர் திமிர்லாம் இல்ல ஓனர், கரெக்டான விலை தான் வித்துருக்கேன். சிக்கன் குருமா வச்சிருக்கையில வாங்கி சாப்பிட்டு பாருங்க ஓனர். இடியாப்பத்துக்கும் சிக்கன் குருமாவுக்கும் அப்படி இருக்கும். நாக்குல வச்ச உடனே இடியாப்பம் அப்படி வழுக்கிட்டு தொண்டைக்குள்ள போயிடும். கொஞ்சம் சிக்கனே அரிச்சு அள்ளி போடியும் ஓனர், சாப்பிட்டு பாருங்க. அதுக்கு வர இடியாப்பம்னா நான் வைக்கிற சிக்கன் குருமா தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். நான் கடை போட்டாச்சுன்னா வந்து காத்துட்டு நிப்பிய தெரிஞ்சுக்கிடுங்க. இருந்தாலும் 50 ரூபா அநியாய கொள்ளதான். ஆமா, 50 ரூபாய்க்கு எத்தனை இடியாப்பம் வைப்பா? 2 இடியாப்பம் ஓனர். அப்போ ஒரு இடியாப்பம் 25 ரூபா. ஓனர் இடியாப்பத்தை மட்டும் பார்க்காதுங்க ஓனர், சிக்கன் குருமாவை பாருங்க. ஆமா, பார்த்தா மட்டும் அப்படியே ஒரு சட்டி குருமா ஊத்தி தந்துருவா, நான் கொண்டு போய் குடிச்சிருவேன். ஓனர் இங்க அவிர இடியாப்பத்தை மொத்தத்தையும் சாப்பிடுங்க, இருக்க குழம்பு மொத்தத்தையும் ஊத்திடுவோம் ஓனர். உனக்குலாம் வாய் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கா. உங்களுக்கு வாய் இருக்கனால தான் பேசிட்டு இருக்கேன் ஓனர். வாய் மட்டும் இல்லைன்னா உன்னை நாய் கொண்டு போயிடும். அப்போ எதுக்கு உங்களை மட்டும் கொண்டு போகாம இருக்கு? இந்த ஊருக்குள்ளே வாய் யாருக்கு ஜாஸ்தின்னு கேட்டா உங்களை தான் கை காட்டியாவ. உங்களையே நாய் கொண்டு போகல ஓனர். பேதி இருப்ப வாயில வடச்சு விட்டுட்டே இரு. 2 பிளேட் இடியாப்பத்தை எடுத்து தான் சாப்பிடட்டும். ஓகே ஓனர். ஓனர் முதல்ல ஒரு பிளேட் தாரேன், சாப்பிட்டு முடிங்க. ரெண்டாவது ஒரு பிளேட்டா ரெண்டாவது தாரேன். ஒரே அடியா 2 பிளேட் தந்தாச்சுன்னா எப்படி தும்பிய? 2 பிளேட்டை நானா ஒத்தையால திங்க போறேன். எங்க பாட்டி சாப்பிட வரவ அவங்களுக்கு சேர்த்து தான் வாங்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியே ஓனர், இருந்தா இருங்க தாரேன். ஷடுஜா இடியாப்பம் வாங்கிட்டியா? தேங்காய் பால் நிறைய ஊத்தி கேளுமா, நல்லா குள்ளுக்குள்ளுன்னு இருந்தாதான் சாப்பிட முடியும். பாட்டி, இவ கடையில தேங்காய் பால்லாம் இல்லையா? சிக்கன் குருமாவும் இடியாப்பம் தான் இருக்குதா. உங்களுக்கு வேணுமா இல்ல உப்புமா சாப்பிட போறீங்களா பாட்டி? இல்லம்மா, நான் இடியாப்பம் சிக்கன் குருமானா நல்லா விரும்பி சாப்பிடுவேன். எனக்கும் சேர்த்தே வாங்கு. சரி சரி, பார்த்து சாப்பிடுங்க. ஓனர் இந்தாங்க ஓனர், சாப்பிடுங்க ஓனர். சாப்பிட தான் போறேன். 50 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. நல்லா பார்த்து பார்த்து மெதுவா ருசி ரசிச்சு சாப்பிடணும். மனம் சூப்பரா இருக்கு. குழந்தை இன்னொரு பிளேட் கொடு. பாட்டி, அதுக்குள்ள இடியாப்பத்தை எப்படி சாப்பிட்டியே? நாய் ஏதோ வந்து தின்ட்டு போயிட்டோம். நாயா? நாய்க்கு எப்படி கொடுப்பேன்? நான் தான் தின்னேன். அதுக்குள்ள எப்படி தின்னிய பாட்டி? நானே கையில வாங்கி வச்சுட்டு இருக்கேன்னு சாப்பிட்டு கூட பார்க்கல. ஒரு இடியாப்பம் ஒரு கடை வாய்க்கு பத்தல. 2 இடியாப்பத்தையும் 2 வாயில தின்னுட்டேன். கடவைக்கு பத்தலையா? இது வாயா இல்ல காவாயா? ஷூ, குழந்தை இன்னும் ஒரு 4 இடியாப்பத்தை போடு. நல்லா நிறைய சிக்கன் பீஸோட சேர்த்து போடு. பாட்டி, ஒரு பிளேட் 50 ரூபான்னு வித்துக்கிட்டு இருக்கா, ரொம்ப சாப்பிட முடியாது. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு ஒரு 10 பிளேட் தின்னாதான் எனக்கு வயிறு நிறையும். 10 பிளேட்னா ஒரு ஆளுக்கு 500 வருமே. ஐயோ, கிளவி கூட்டு வந்து தப்பா போச்சே. 2 இடியாப்பத்தை வாங்கிட்டு போய் வீட்டுல கொடுத்துருக்கேன். அதை விட்டுட்டு இந்த கிளவி எங்க கூட்டிட்டு வந்தேல, அதான் நான் செஞ்ச தப்பு. பாட்டி, சிக்கன்லாம் ரொம்ப சூடு பாட்டி, ரொம்பலாம் திங்க கூடாது. வயசான காலத்துல அப்புறம் பாத்ரூம்க்குள்ளே போய் உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கோம், பாத்துக்கிடுங்க. ஷடுஜா, இது வைரம் போஞ்ச கட்டை, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. சரி சரி, போதும். இதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போங்க. நான் இன்னும் 2 பிளேட் சாப்பிட்டுட்டு தான் போவேன். குழந்தை, நான் அந்த பக்கமா போய் உட்காந்து சாப்பிடியே சாப்பிட வச்சுக்கிட்டே இரு, சரியா? சரி பாட்டி, எத்தனை வேணாலும் சாப்பிடுங்க. ஷோ கடவுளே, இந்த பாட்டியை வச்சுட்டு படாத பாடுதான் பட்டுக்கிட்டு இருக்கேன். குழந்தை. ஓனர் நீங்க என்ன ஒரு பிளேட்டே சாப்பிட்டு முடிக்கலையா? பாட்டி பாருங்க 3வது பிளேட் ஓடிட்டு இருக்கு. டக்கு பக்குன்னு சாப்பிடுங்க ஓனர், டேஸ்ட் உங்களை நாக்கு இழுக்க இல்லையா? அதெல்லாம் இழுத்துக்கிட்டு தான் இருக்கு. நானும் தின்னாச்சுன்னா மொத்த ரூபாய் நீ இழுத்துக்கிடுவா. ஏற்கனவே பாட்டி ரொம்ப சாப்பிட்டுட்டு கிடக்கு, ஏதாவது ஆஃபர் போட்டு கொடு. ஆஃபர் தானே ஓனர், பார்த்து போட்டுக்கலாம். என்ன போடுவா? 10 பிளேட் வாங்கினா 10 ரூபா கம்மி ஓனர். அந்த ஆஃபர் நீ ஒண்ணு போடண்டா, நானே உனக்கு 10 ரூபா சேர்த்து போட்டு தரேன். எங்க வீட்டுக்கு ஒரு 10 பார்சல் கட்டு. சரி ஓனர், மொத்தமா 1000 ரூபா தந்துருங்க ஓனர். ஆமா, நல்ல தருவேன், வாங்குவேன்.
பாட்டி 3 வாங்கியிருக்கா, நான் 1 வாங்கியிருக்கேன். வீட்டுக்கு 10 பார்சல் எவ்வளவு வரும்? ஒழுங்கா பார்த்து பில்ல போடு. 1000 ரூபாய் 1000 ரூபாய். நானே 100 ரூபா தான் வச்சிருக்கேன். கையில தந்துட்டு போறேன், பிறகு வாங்கிக்க மீதிய. சரி ஓனர். இடியாப்பம்மா இடியாப்பம். இடியாப்பம்க்கா இடியாப்பம். வாங்கம்மா வாங்க வாங்கக்கா வாங்க. இடியாப்பம் திங்க வாங்க. சுட சுட இடியாப்பம் சிக்கன் குழம்போட. இடியாப்பம் இடியாப்பம். குழந்தை இடியாப்பம் வியாபாரமா பண்றா? ஆமா சோமி, இடியாப்பம் சிக்கன் குருமா. நான் கடையில இட்லி ஏதாவது வாங்கிட்டு போலாம்னு தான் வந்தேன். உன் சத்தம் கேட்டுச்சு, அதனால தான் இங்க வந்திருக்கேன். எனக்கு ஒரு 10 இடியாப்பம் தா குழந்தை. நான் ஒரு 5 சாப்பிடுவேன், எங்க அம்மா ஒரு 5 சாப்பிடுவா. முத நாள் இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன். அதனால வீட்ல டிஃபன் எதுவுமே செய்யலையா, அதான் கடையில வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். சோமி, காரணம் சொல்லலைனாலும் நான் இடியாப்பம் தருவேன். இடியாப்பம் வியாபாரத்துக்காக தான் வச்சிருக்கேன். 10 இல்ல எத்தனை வேணாலும் வாங்கிக்க. ஆனா ஒரு இடியாப்பம் விலை 25 ரூபா. அம்மா 25 ரூபாயா? ஒரு இட்லியே விலை 10 ரூபாய் தானே? சோமி, இட்லிக்கு சாம்பார் தருவாவ, சட்னி தருவாவ, அதனால 10 ரூபாய்க்கு கொடுப்பாவ. ஆனா நான் இடியாப்பத்துக்கு சிக்கன் குருமா வச்சிருக்கேன். அதுவும் இங்க உட்காந்து சாப்பிடுறவங்களுக்கு எவ்வளவு சிக்கன் குருமா கேட்டாலும் ஊத்தி கொடுத்துட்டு தான் இருக்கேன். வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போனாலும் நிறைய தான் தருவேன். அதனால தான் ஒரு இடியாப்பம் 25 ரூபா. இடியாப்பமும் நல்லா பெருசா தான் இருக்கும். 2 சாப்பிட்டாலே நல்லா வயிறு நிறைஞ்சிரும். அதனால நீ வேணா ஆளுக்கு 4 நாள் வாங்கிக்க. 200 ரூபாய் தான் வரும். ஒரு நாள் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. நான் ஒரு 50 ரூபாய்க்கு தான் இட்லி வாங்கி சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு வந்தேன். நீ ஏதோ கடை போட்டிருக்கிய, வாங்கிட்டு எல்லாம் நல்லா இருக்குமே நினைச்சிட்டு தான் இங்க வந்தேன். நீ என்னடானா 50 ரூபாய்க்கு வாங்குறவள 200 ரூபாய்க்கு வாங்குன்னு சொல்றா. ரொம்ப விலைலாம் அதிகமா இருக்கு. வெறும் இடியாப்பம் மட்டும் எத்தனை ரூபாய்க்கு தருவா? சோமி, வெறும் இடியாப்பம் விற்கிறது இல்ல. அப்படி கொடுத்தேன்னா வெறும் இடியாப்பம் மட்டும் காலியாயிரும். சிக்கன் குருமா அப்படியே இருந்து போயிடும். ஒன்னே மாதிரியே எல்லாரும் வெறும் இடியாப்பத்தை வாங்கிட்டு போய் வீட்டுல தேங்காய் பால் எடுத்து சாப்பிடலான்னு வாங்கிட்டு போயிருவாங்க. அதனால வெறும் இடியாப்பம் விற்கிற வியாபாரம் சரி வராது. வாங்கினா சிக்கன் குருமாவோட வாங்கிக்க, இல்லைன்னா போய் கடையில இட்லி வாங்கிக்க போ. ரொம்ப அநியாயமா இருக்கு குழந்தை. நான் வேலைக்கு போணுங்கிறதுனால தான வந்து நின்னு கேட்டுட்டு இருக்கேன். இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட இப்ப ரூபா வேற இல்ல. இட்லிக்கு தான் நான் வெறும் 50 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன். 50 ரூபாய் வச்சுக்கே நான் 150 ரூபாய் தரவு தாரேன். பார்சல் கட்டு. சோமி, கடன் தரமாட்டேன். நீ போய் ரூபாய் எடுத்துட்டு வந்தே வாங்கிக்க. அப்புறம் தாரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவா, பிறகு கேட்டாச்சுன்னா இல்லம்பா. இப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் 10 ரூபா கடன் வச்சுட்டு போனா, அதை கூட நீ என்ன எனக்கு தரவே இல்லை. கேட்டாச்சுன்னா பச்சை கிளிகிட்ட கொடுத்துட்டேன், அப்படி கொடுத்துட்டேன், இப்படி கொடுத்துட்டேன்னு கதை விடுவா. அதெல்லாம் அன்னைக்கு நான் பச்சை கிளிகிட்ட கொடுத்துட்டேன். அந்த 10 ரூபாயை வச்சிட்டு நான் இந்த 10 பவுன்ல செயினை வாங்கி போட போறேன். நீ ரொம்ப என்னைய சந்தேகப்படாத குழந்தை. நான் அன்னைக்கே பச்சை கிளிகிட்ட கேட்டேன், அவ என்ன தரலன்னு தான் சொன்னான். அதனால உனக்கெல்லாம் கடன் தரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்கிட்ட கடன் வாங்கினா என்கிட்ட தான் தரணும். வேற அவட்ட கொடுத்தேன் இவட்ட கொடுத்தேன்னு கதை விட்டா நான் எப்படி நம்ப முடியும்? குழந்தை, உன் புருஷனோட ஆபீஸ்க்கு தான் வேலைக்கே போறேன். முத நாளே இப்படி லேட் ஆக்கிட்டு இருக்காத. அப்புறம் உன் புருஷன் தான் உன்னையே சத்தம் போடுவாங்க. என் புருஷன் இதுக்கு என்ன சத்தம் போட போறாரு? உன் கடையில டிபன் வாங்குறதுக்கு லேட் ஆயிட்டுன்னு சொல்லுவேன். இங்க பாரு ஜோமி, எவ்வளவு லேட் ஆனாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நீ ரூபாயை சீக்கிரம் தந்தா நான் டிபனை சீக்கிரம் தர போறேன். நீ வேலைக்கு போறக்கும் இந்த டிபனுக்கும் சம்பந்தம் கிடையாது. சாரி குழந்தை, சாயங்காலம் வந்து ரூபாயை தந்தறியே உன் கையிலே ஒப்படைச்சிரியே. இப்போ எனக்கு இடியாப்பம் கட்டி தரவே தர மாட்டியா? சரி சரி, முதல் நாள் வேலைக்கு போறீங்க, அதனால இன்னைக்கு நான் உனக்கு கடன் தாரேன். இந்த ரூபாய் இன்னைக்கு சாயங்காலம் கொண்டு தரலன்னு வச்சுக்க, இதுக்கு மேல உனக்கு தரவே மாட்டேன். அதெல்லாம் தந்துருவேன். நீ நிறைய சிக்கன் போட்டு பார்சல கட்டு. இரு ஜோமி, ஒரு 5 நிமிஷத்துல கட்டி தாரேன். நிறைய குருமா ஊத்தி கட்டு. சாமிமா, வாங்க ஃபிஷ் ஆண்டி. நீ இடியாப்பம் வாங்க தான் வந்தியம்மா? ஆமா ஃபிஷ் ஆண்டி, இன்னைக்கு முத நாள் வேலைக்கு போறேன்ல, அதான் டிஃபனை கடையிலே வாங்கிடலான்னு வந்தேன். இட்லி வாங்க தான் போனேன். குழந்தைங்க இடியாப்பம் கடை போட்டிருந்தால, அதனால இங்க வந்துட்டேன். காலையிலேயே இடியாப்பக்காரனும் வந்தேன். வேலி வந்து பார்க்கறதுக்குள்ள எந்த தெருவுக்கு போனானே தெரியல, ஆளையே காணோம். அப்படியே ஃபிஷ் ஆண்டி, எங்க தெருவுக்குள்ள யாருமே வரல. சரி, இடியாப்பம் எவ்வளவு? ஃபிஷ் ஆண்டி, ஒரு இடியாப்பம் 25 ரூபான்னு வித்துட்டு இருக்கா. என்னது 25 ரூபாயா? அந்த இடியாப்பங்காரங்கிட்ட வாங்கினா 10 ரூபாய்க்குல தருவா. 25 ரூபான்னு வித்துக்கிட்டு இருக்காளா? குழந்தை என்ன இன்னைக்கு அரிசி மாவுல இடியாப்பம் சுடாம தங்கத்தை அரைச்சு சுடியா? வேலை ரொம்ப தான் அதிகமா இருக்கு. ஃபிஷ் ஆண்டி, நானும் அதை தான் கேட்டேன். அப்படிதான் வியாபாரம் பண்ணுவேன்னு சொல்லியா? ஏ சௌமி, இந்த பார்சல் கட்டிட்டு வாங்கிட்டு போ. சரி குழந்தை, 150 ரூபாய் நான் தரவு தாரேன். இந்த 50 ரூபாய். சரி சரி. ஃபிஷ் ஆண்டி, எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, நான் உங்ககிட்ட தரவு பேசி வரேன் ஃபிஷ் ஆண்டி. சரி சாமிமா. குழந்தை
ஆமாக்கா சிக்கன் குருமாவோட. அப்படியே சிக்கன் குருமா வச்சிருக்கியோ? பரவாயில்லையே, 25 ரூபாய்னா கம்மி வேலைதான். ஒண்ணு 50 ரூபாய்னு விக்கலாமே குழந்தை பிள்ளை. ஏக்கா 250 ரூபாக்கா, 250 ரூபா. அப்படியே பரவாயில்ல குழந்தை பிள்ளை, வான் கடையில தான் இவ்வளவு கம்மி வேலை. பெரிய ஹோட்டலுக்கு போனா இதுக்கே ரூபாய் அவ்வளவு புடுங்கிடுவாவே. மத்த கடையில எல்லாம் சட்னி சாம்பாருக்கே வேலை அதிகமா தான் வச்சு விக்காவே. நீ சிக்கன் குருமாலாம் வச்சிருக்கியே? ஆமா மீன்காரக்கா, உங்களுக்கு எத்தனை கட்டணும்? எனக்கு ஒரு 12 கட்டி. சரிக்கா, இருங்க கட்டித்தாரேன். பரவாயில்லையே, இட்லி தோசை வியாபாரத்தை விட இடியாப்ப வியாபாரம் சூப்பரா நடக்க. 25 ரூபாய் வித்தாலும் எல்லாரும் வந்து வாங்கியாவே. இன்னைக்கு எனக்கு நல்ல வியாபாரம் தான்.